ஆன்மநேய உயிர் உறவுகளே, உங்களுக்குள் உங்களை நீங்களே தேடிட வழி தேடி வந்துள்ளீர்கள். வாழ்த்துக்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் வள்ளல் பெருமான் வடிவில் எமது உள்ளுணர்வில் நின்று ஓதாமல் ஓதி உணர்த்திய பேருண்மை ரகசியங்களின் பெட்டகம்தான் இந்த ஒளி நெறி வேதம். இது உங்களுக்குள் உங்களை காட்டித் தரும் ஒளி விளக்கு, தூண்டா மணி விளக்கு. மனிதன் மனிதனுக்குள் அகம் நோக்கி பயணித்து அவனுக்குள் இறைமை செய்து வைத்திருக்கின்ற எண்ணற்ற ஏற்பாடுகளையும் கண்டு அறிவதற்கு துணை நிற்கும் தூய்மையான வழிகாட்டி நூல்தான் ஒளிநெறி வேதம். மண் முதல் விண் வரை அனைத்தையும் ஆராய்ந்தோம். ஆராய்கின்ற நம்மை ஆராய்ந்திட தவறிவிட்டோம். இதனால்தான் எல்லா வகை இடர்களும் தோன்றுகின்றது. ஒளிநெறி வேதம் இந்த தூய்மை பணியை துவக்கி வைக்கின்றது. இது நம் முன்னோர்கள் பயணித்த பாதை. நாமும் பயணிப்போம். தமிழ் மொழியில் சைகை மொழி தோன்றி பின் பேச்சு மொழியாக வளர்ந்து அதன் பின் எழுத்து வரி வடிவமும் இலக்கியங்களும் தோன்றிய மிக தொன்மை காலத்திலேயே இந்த ஆதி வேதமாகிய ஒளிநெறி வேதம் தோன்றிவிட்டது. இதற்கான தடயங்கள் இந்த தமிழ் மொழியில் உள்ளன. ஒளிநெறி வேதத்தை தமிழ் மொழியில் முதல் தொகுத்து வழங்கியவர் ஆதி மகா யோகி. இவர் இறைமையின் முழுமையான இயக்க களம் ஆக தோன்றிய மனித வடிவம். அதாவது இறைமையே இறங்கி வந்து எடுத்துக்கொண்ட முதல் மனித வடிவம். ஆதிமகா யோகியின் முழுமையான வரலாறு இல்லை. ஆனால் அவர் வெளிப்படுத்திய ஒளிநெறி வேத உண்மைகளிலும் இவர் ஏற்படுத்திய தொன்மை குருகுல மரபிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான தடயங்கள் நிறையவே உள்ளன. ஒளிநெறி வேதத்தை ஓதி உணரும் போது இந்த உண்மை தெரியும். ஆதிமகா யோகி தோற்றுவித்த தொன்மை குருகுல மரபில் பின் வந்தவர்களும் அவர் வகுத்து தந்த பாதையிலேயே பயணித்தார்கள். இவர்கள் தம் ஆதி குருவினை வழிபடுவதற்காக அவருக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கினார்கள். அந்த வடிவம்தான் தட்சணாமூர்த்தி வடிவம். இந்த ஆதி குரு வடிவத்தில் இடது கரத்தில் ஒளிநெறி வேத சுவடி உள்ளது. வலது கரத்தில் ஒளிநெறி உபதேசம் முத்திரை வடிவில் உள்ளது. இந்த வடிவத்தில் மேலும் பல உபதேச இரகசியங்கள் உண்டு. ஒளிநெறி வேதத்தில் அவைகள் வெளிப்படும். பயில பக்குவ முதிர்வில் அவைகள் புரியும். மரணத்தின் வாயில் ஆகிய இயமனின் தெற்கு திசையை நோக்கி பயணிக்கும் நாம் குபேரன் திசையாகிய வடக்கு நோக்கி திரும்புவோம். அங்கு ஆதிமகா யோகி நம்மை நித்தியத்தை நோக்கி அழைத்து செல்ல காத்திருக்கின்றார். அங்கு ஒளிநெறி வேதம் வந்து உங்களுக்கு உதவும். ஆதிமூல சித்தராகிய ஆதிமகா யோகி அவர்கள் தாம் கண்டு உணர்ந்த ஒளிநெறி வேத உபதேச உண்மைகளை 5 வழிகளில் வெளிப்படுத்தி உள்ளார்கள். அவருக்கு பின் வந்தவர்களும் அதே வழியில் நிறையவே தடயங்களை தந்துள்ளார்கள். அவைகள் இன்றும் அப்படியே உள்ளன. நாமும் அவைகளை ஆராய்ந்து உண்மைகளை தொகுத்து பகிர்ந்து கொள்வோம். ஆதிமக யோகி அமைத்து தந்த 5 வழிகள். வழி 1, ஆலய வழிபாட்டு செயல்முறைகள். அங்குள்ள தெய்வ வடிவங்களின் குறியீடுகள். உதாரணம், கற்பூர தீபம் குறிப்பது ஒளி, மணி ஓசை குறிப்பது ஒளி. உதாரணம் 2, செதுக்கி எடுத்த கருவறை சிற்பம் குறிப்பது நம் மூல உடல். வார்த்தெடுத்த உற்சவ விக்கிரகம் குறிப்பது நம் நுண்ணுடல். கோபுரத்தில் செய்து வைத்த சிலை குறிப்பது பரு உடல். வழி 2, வருண ஆசிரம வாழ்வியல் முறைகள். வருணம் என்பது வாழும் கால வாழ்வியல் வகை படிநிலைகள். இதன் பிரிவு 4: 1 பிரம்மச்சரியம், 2 கிரகஸ்தம், 3 வானப்பிரஸ்தம், 4 சந்நியாசம். ஆசிரமம் என்பது வாழும் கால தொழிலியல் வகை. இதன் பிரிவு 4: 1 சூத்திரன், 2 வைசியன், 3 சத்திரியன், 4 பிராமணன். இவைகள் ஜாதி அல்ல. வழி 3 மொழியில், அதாவது வார்த்தைகளில், எழுத்துக்களில், சொற்பொருளில், உச்சரிப்பில் என்று அவைகளில் ஒளிநெறி வேத உண்மைகள் புதைந்துள்ளது. உதாரணம் 1, உயிரு என்றால் உய் பிளஸ் இரு. உய்து கொண்டே இருத்தல், வாழ்ந்து கொண்டே இருத்தல். இது உயிரின் நித்திய தன்மை. உதாரணம் 2, ஆலய வழிபாடு என்பது ஆ ஆகிய உயிர் லயம் ஆகிய வழியில் பாடு ஆகிய முயற்சியை செய்தல். இது புலனடக்கம்.
உயிர் உறுத்தல் நீங்கி உணர்வு லயமாதல். வழி 4. குருகுல கல்வி முறையில் குருகுல நேரடி வகுப்புகள். தீட்சை, தவம், தியானம், அகம் நோக்கி பயணிக்கும் மார்க்கம் தகுதி பெறாதவர்களுக்கு ஒளிநெறி உபதேசங்கள் மறைத்து வைக்கப்பட்டது. வழி 5. உள்ளுணர்வை மையமாக கொண்டு ஆதிமகா யோகியே நுண்ணுணர்வு வடிவில் தொட்டுக்காட்டி உணர்த்துதல் மூலமாக உணர்வாக உபதேசித்தல். பருமை அறிவிலிருந்து நுண்மை அறிவினை நோக்கி ஆய்வறிவினை பயன்படுத்தி மனசாட்சி உறவோடு பக்குவ முதிர்வை பெற்றவர்களுக்கு யோசித்தல் என்ற நிகழ்வின் மூலம் யாசித்தல் முதிரும் போது அனைத்து விளக்கங்களும் அகமாகிய உள்ளுணர்வில் இருந்தே வரும். இந்த முறையில் தொகுக்கப்பட்டதுதான் இப்போது வெளிவந்துள்ள ஒளிநெறி வேதம். ஆதிமகா யோகி அருளிய 5 வகை உபதேச தடயங்களில் மறைந்துள்ள பல்வேறு பேருண்மைகள் ஒளிநெறி வேதத்தில் தொடர்ந்து வெளிவந்துள்ளது. அருளியல் துறையில் எண்ணற்ற மார்க்கங்களும் போதனைகளும் புத்தகங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதில் ஒளிநெறி வேதம் எந்த வகையில் முக்கியமானது, வேறுபட்டது, தனித்தன்மை உடையது என்றால், மனிதர்கள் மதத்தால், மார்க்கங்களால், இனத்தால், இடத்தால், மொழியால் எண்ணற்ற வேறுபாடு உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவர் கருத்தை மற்றவர் ஏற்க மறுப்பர். ஆனால் மனிதனாக பிறந்துள்ள அனைவருக்கும் வேறுபாடு இல்லாமல் பொது இயல்புகளும் இருக்கின்றன. அவைகள்: 1. யாருமே சாக விரும்புவதில்லை, நித்தியத்தை விரும்புகின்றார்கள், ஆனால் மரணத்தை சந்திக்கின்றார்கள். 2. எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் அறிந்தவர்களாகவில்லை. 3. எல்லோருமே எப்பொழுதும் இன்பமாக இருக்க விரும்புகின்றார்கள், ஆனால் துன்பங்களை சந்தித்து வருகின்றார்கள். 4. எல்லோருமே ஆளுமை உடையவர்களாக இருக்க நினைக்கின்றார்கள், ஆனால் அடிமைப்பட்டு வாழ்கின்றார்கள். 5. எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க விரும்புகின்றார்கள், ஆனால் நலிவை சந்திக்கின்றார்கள். 6. உறவுகளும் உடைமைகளும் சாதகமாக இருக்க நினைக்கின்றார்கள், ஆனால் அவைகள் சுமையாகி வந்து உறுத்துகின்றன. 7. நிறைவை தேடி ஆலயங்களையும் ஆன்மீக அமைப்புகளையும் தேடி போகின்றார்கள், ஆனால் அங்கு இளைப்பாறுதல் மட்டுமே கிடைக்கின்றது, நிறைவில் நீட்சி இல்லை. 8. தேவைகளை பெருக்கி சுகம் காண விரும்புகின்றார்கள், ஆனால் அந்த தேவை பெருக்கம் பல்வேறு பிரச்சனைகளை தந்துவிடுகின்றது. இப்படி எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான நோக்கத்தை மையமாக கொண்டு இதிலிருந்து விடுபட எல்லோருக்குள்ளும் ஒரே மாதிரியாக உள்ள இயற்கை செய்து வைத்திருக்கின்ற ஏற்பாடுகளை ஆராய்ந்து தெளிவு பெறுவதற்கான உபாயங்களை தருவதுதான் ஒளிநெறி வேதம். ஒளிநெறி வேத உண்மைகள் எல்லோருக்குள்ளும் இருப்பதை அவர்களே கண்டு கொள்வதால் மறுக்க முடியாது. இத்துடன் மனிதன் செய்து கொள்ள வேண்டிய திருத்தங்களையும் எல்லோரும் ஏற்கும் வகையில் ஒளிநெறி வேதம் உபதேசிக்கின்றது. ஒளிநெறி வேதம் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை, எல்லோரும் ஏற்கும் வகையில் எளிதாக்கி தருகின்றது. எனவே ஒளிநெறி வேதம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அறிவியல் உண்மை. கற்பனைகளுக்கோ அனுமானங்களுக்கோ இதில் இடமில்லை. பிரபஞ்ச பேருண்மை விதிகள் முடிவற்றவை. நமக்கு தேவையானவைகளை எடுத்துக்கொண்டு தூய்மை நெறியில் பயணிக்க வேண்டும். இதற்கான மார்க்கத்தை கூறுவதுதான் ஒளிநெறி மார்க்கம். இதுவரை இதனை வெளிப்படுத்தியவர்கள் எண்ணற்றவர்கள். அவர்கள் காட்டிய பாதையில் நாமும் பயணிப்போம். குருவருள், திருவருள், பேரருள் ஆசீர்வாதங்கள் தொடரட்டும். சிவகுருநாத தேசிகர்.